தியான்ஷி ஒரு நொடி கூட அங்கே நிற்க துணியவில்லை. அவன் உடனடியாக திரும்பி தப்பி ஓடினான். ஓடுங்கள், இப்போதே கிளம்புங்கள் என்று நைன்பெண்ட் அசுர கோஷ்டியின் மூத்த தலைவர்கள் பீதியில் கத்தினர். அசுர கூட்டத்தினர் அனைவரும் அவசர அவசரமாக தங்கள் மேக கப்பலில் ஏறி கண் இமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து மறைந்தனர். அந்த மாபெரும் போர் எப்படி தொடங்கியதோ அதே வேகத்தில் திடீரென முடிவுக்கு வந்தது. அது ஒரு முழுமையற்ற எதிர்பாராத முடிவாக இருந்தது. வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வீரர்கள் அனைவரும் திகைத்து நின்றனர். என்ன நடந்தது என்று ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டனர். ஹாஹா, நைன்பெண்ட் அசுர கோஷ்டி தோற்கடிக்கப்பட்டது, வெற்றி இறுதியாக நமது ஷீவம்சத்திற்கே சொந்தமானது என்று ஷின்ஹாங் தனது கண்களை மூடியபடி கையை உயர்த்தி வெற்றி களிக்கில் முழங்கினார். இந்த போரில் நைன்பெண்ட் கோஷ்டியின் 9 அசுர மைந்தர்களை தன் தரப்பு நசுக்கியதன் மூலம் ஷீவம்சத்தின் புகழை நிலைநாட்டி அசுரவழி வீரர்களின் இதயங்களில் மரண பயத்தை விதைத்துவிட்டதாக அவர் நம்பினார். தர்மவழி வீரர்கள் தங்கள் கைகளை உயர்த்தி ஆரவாரம் செய்தனர். வெல்ல முடியாதவர், ஷீவம்சம் யாராலும் வெல்ல முடியாதது. அற்பமான அசுர வழி நமது காலடியில் கிடக்கும் தூசு போன்றது. ஷீவம்சத்தையே எதிர்க்க அவர்களுக்கு எவ்வளவு துணிச்சல்! இனிமேல் அசுரவழி வீரர்கள் தலை தூக்க துணிகிறார்களா என்று பார்ப்போம் என்று முழக்கமிட்டனர். தர்மவழி வீரர்களின் இந்த ஏளனவான பேச்சை கேட்ட அசுரவழி வீரர்கள் பதில் பேசக்கூட துணிவில்லாமல் கடுகடுப்பான முகத்துடன் மெதுவாக அங்கிருந்து ஒருவர் பின் ஒருவராக வெளியேறினர். டாங் சென் தியான்ஷி தப்பியோடிய திசையை ஒரு ஆழ்ந்த சிந்தனையுடன் பார்த்தார். சகோதரர் டாங், சகோதரர் ஜிங்யுன், உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் என்று ஷின்ஹாங் அவர்கள் அருகில் பறந்து வந்து நன்றியுடன் கூறினார். டாங் சென்னும் சி ஜிங்யுன்னும் மற்ற 8 அசுர மைந்தர்களை தோற்கடிக்கவில்லை என்றால் இன்று ஷீவம்சம் நிச்சயமாக தோற்றிருக்கும். அந்த 9 அசுர மைந்தர்களின் பலம் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. இருப்பினும் எல்லாவற்றையும் விட டாங் சென்னின் பலம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. அவர் ஒருவராகவே 7 அசுர மைந்தர்களை துவம்சம் செய்து அசுர கூட்டத்தையே நிலைகுலைய செய்தார். உண்மையில் இந்த வெற்றியின் முழு பெருமையும் அவருக்கே சேரும். இதோ இந்த பரிசு உங்களுக்குத்தான், நைன்பெண்ட் ஸ்வீட் டியூ. இது தவிர எங்கள் ஷீவம்சம் உங்களுக்கு இன்னும் பெரிய பரிசுகளை பின்னர் வழங்கும் என்று கூறி ஷின்ஹாங் அந்த புகழ்பெற்ற மருந்தை டாங்செனிடம் வழங்கினார். சி ஜிங்யுன் அதை பொறாமையுடன் பார்த்தார். அது புராணங்களில் சொல்லப்படும் புகழ்பெற்ற நைன்பெண்ட் ஸ்வீட் டியூ ஆகும். அதன் ஒரு துளி கூட. இந்த மாபெரும் வெற்றியின் மூலம் டாங்செனின் புகழ் இப்போது உலகம் முழுவதும் பரவத் தொடங்கிவிட்டது. அந்த மருந்தின் ஒரு துளி மட்டுமே 10 மில்லியன் ஆன்மீக படிகங்களுக்கு சமமானது. அது உயிரை காக்கும் ஒரு மாபெரும் பொக்கிஷம். அந்த சிறிய குப்பியில் வெறும் 3 துளிகள் மட்டுமே இருந்தன என்றாலும் அது 3 உயிர்களை காப்பாற்றக்கூடியது. டாங்சன் சற்றும் தயங்கவில்லை. அவர் கையை நீட்டி அதை ஏற்றுக்கொண்டார். இப்போது காரியங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டன, நான் விடைபெறுகிறேன் என்றார் டாங்சன். ஆதாயங்கள் அனைத்தும் கிடைத்த பிறகு அங்கே இன்னும் ஏன் காத்திருக்க வேண்டும்? ஷீவம்சத்துடன் அவர் எவ்வளவு காலம் நெருக்கமாக இருக்கிறாரோ அவ்வளவு அதிகமாக அவரது உண்மையான அடையாளம் வெளிப்பட வாய்ப்பிருந்தது. சகோதரர் டாங், நீங்கள் இவ்வளவு அவசரமாக கிளம்ப வேண்டுமா என்று ஷின்ஹாங் அதிர்ச்சியுடன் கேட்டார். டாங்சன் போன்ற பலம் வாய்ந்த ஒருவரை தனது கூட்டாளியாக வைத்துக் கொள்வதே ஷின்ஹாங்கின் விருப்பம். எனது கோஷ்டியில் சில அவசர வேலைகள் உள்ளன, நான் உடனே திரும்ப வேண்டும். என்னை நீங்கள் தேட விரும்பினால் ஷிமான் மேனருக்கு சென்று ஷிமான் ஷோடியிடம் கேளுங்கள், அவளால் என்னை தொடர்பு கொள்ள முடியும் என்றார் டாங்சன். ஷிமான் மேனர், ஷிமான் ஷோடி, சரி, அப்படியாகட்டும் என்று ஷின்ஹாங் அந்த பெயர்களை தனது மனதில் ஆழமாக பதிவு செய்து கொண்டார். இருப்பினும் டாங்சன் கிளம்புவது அவருக்கு வருத்தமாகவே இருந்தது. டாங்சன் பலமாக சிரித்தார். கவலைப்படாதீர்கள், வேறு எந்த தடையும் இல்லை என்றால் கிங்யாங் தேசத்தில் நடக்கும் அந்த தற்காப்பு கலை போட்டி மற்றும் இளவரசியின் திருமண போட்டியில் நான் நிச்சயம் கலந்து கொள்வேன். ஓ, அப்படியானால் சகோதரர் டாங்கிற்கும் அழகின் மீது ஈர்ப்பு இருக்கிறதல்லவா என்று ஷின்ஹாங்கின் கண்கள் மின்னின. ஆண்கள் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கள்ள புன்னகையை அவர் வெளிப்படுத்தினார். டாங்சன் அதற்கு விளக்கமளிக்க துணியவில்லை. அவருக்கு கிங்யாங் இளவரசி மீது துளியும் ஆர்வமில்லை. அவருக்கு தேவையெல்லாம் கிங்யாங் தேசத்தில் இருக்கும் அந்த புனிதமான வாளுரை மற்றும் சுப்ரீம் யாங் ஹெவன் வித்தையின் 2ஆம் பகுதி மட்டுமே. பெண்களை தேடி போவது வாளை வீசும் வேகத்தை குறைக்கும், ஆனால் வித்தைகளும் பொக்கிஷங்களுமே நிலையானவை என்பது அவரது எண்ணம். சி ஜிங்யுன் தனது கைகளை கூப்பி விடைபெற்றார். மிகவும் நல்லது, அந்த போட்டி நடக்கும்போது நானும் சகோதரர் ஷின்ஹாங்கும் நிச்சயம் உங்களை உற்சாகப்படுத்த அங்கே வருவோம் என்றார். டாங்சன் தலையசைத்துவிட்டு டாங் உயிங் மற்றும் மற்றவர்களுடன் அங்கிருந்து புறப்பட்டார். தர்மவழி மற்றும் அசுரவழிக்கு இடையிலான அந்த பெரும் போர் முடிவுக்கு வந்தாலும் அந்த போரின் விவரங்கள் தேசமெங்கும் காட்டுத்தீயாக பரவின. ஷின்ஹாங்கிற்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த போருக்கு பிறகு மக்கள் மத்தியில் ஷீவம்சத்தை பற்றிய பேச்சுகள் அதிகமில்லை. மாறாக உயிங் கோஷ்டியின் மர்மமான மூத்த சீடர் டாங்சன்னை பற்றிதான் அனைவரும் பேசிக்கொண்டனர். 9 அசுர மைந்தர்களை 7 பேரை ஒற்றையாளாக துவம்சம் செய்த டாங்சன்னின் புகழ் ஒரே இரவில் விண்ணை தொட்டது. தியான்ஷிக்கும் ஷின்ஹாங்கிற்கும் நடந்த மோதலில் யாரும் கொல்லப்படாததால் அந்த போர் மக்களின் கவனத்தை அந்த அளவிற்கு ஈர்க்கவில்லை.
சி ஜிங் யுன்னின் நிலைமையும் அப்படியே இருந்தது. அவர் ஷூசி அசுரனை கொன்றிருந்தாலும் மக்கள் அதை ஒரு பெரிய விஷயமாக கருதவில்லை. இந்த முடிவு ஷின்ஹாங் மற்றும் சி ஜிங் யுன் இருவரையும் கசப்பான புன்னகையுடன் சிரிக்க வைத்தது. இது என்ன மாதிரியான சூழ்நிலை என்று அவர்கள் தங்களுக்குள்ளே கேட்டுக்கொண்டனர். ஆனால் டாங்சென் இதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. அவர் டாங் குயிங் மற்றும் மற்றவர்களுடன் தனது இல்லத்திற்கு திரும்பினார். வந்த உடனேயே ஒரு ரகசிய அறைக்குள் சென்று தனது தியானத்தை தொடங்கினார். முதல் வேலையாக தான் போரில் கைப்பற்றிய பொக்கிஷங்களை வகைப்படுத்தினார். 8 அசுர மைந்தர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 8 ஸ்பேஷியல் ரிங்களில் மட்டும் பல லட்சம் தரம் குறைந்த பரலோக படிகங்கள் இருந்தன. அதோடு எண்ணற்ற அசுர கோஷ்டி மாத்திரைகளும் இருந்தன. இதில் டாங்சென்னின் கவனத்தை ஈர்த்தது ஜூகு மாத்திரைகள். 9 பெண்ட் அசுர வித்தையை பயில்வதற்கு இந்த மாத்திரைகள் மிகவும் அவசியமானவை. அனைத்தையும் பெருக்கு. இப்போது பெருக்கவில்லை என்றால் அடுத்த புத்தாண்டு வரைக்கா காத்திருக்க முடியும்? அவர் படிகங்கள், மாத்திரைகள், ஆயுதங்கள், பொக்கிஷங்கள் என அனைத்தையும் தனது சிஸ்டம் மூலம் பெருக்கினார். இதற்கு ஒரு முழு நாள் தேவைப்பட்டது. நல்ல வேளையாக அந்த 10,000 மடங்கு பெருக்கும் சிஸ்டம் சூடாகவோ அல்லது பழுதடையவோ இல்லை. இல்லையென்றால் இவ்வளவு பெரிய வேலைக்கு அது நிச்சயம் செயலிழந்திருக்கும். இறுதியாக டாங்சென் அந்த 8 சாகுபடி கையேடுகளை பார்த்தார். அந்த 8மே 9 பெண்ட் அசுர வித்தையின் பிரதிகள். உண்மையில் இந்த பழைய கலைக்கு 9 பெண்ட் என்று பெயர் கிடையாது. இது 9 விதமான இயற்கை ஆற்றல்களை கொண்டு எதிரிகளை தாக்கும் ஒரு பழங்கால சக்தி வாய்ந்த கலை. ஒரே நேரத்தில் 9 ஆற்றல்களை கட்டுப்படுத்த ஒருவருக்கு அபாரமான ஆன்ம சக்தி தேவைப்படும். அந்த சக்தி பேரரசர்களுக்கே சாத்தியமில்லாத ஒன்று என்பதால் ஜூகு என்ற முன்னோடி அந்த கலையை முழுமையாக கற்க முடியாமல் அதை 9 தனித்தனி பிரிவுகளாக பிரித்து 9 பெண்ட் அசுர வித்தை என்று பெயர் மாற்றினார். ஆன்ம சக்தியா? அதுதானே என்னிடம் மலை போல இருக்கிறது என்று டாங்சென் நினைத்தார். அத்தியாயம் 174. 9 பெண்ட் அசுர கோஷ்டியின் நெருக்கடி. 9 பெண்ட் அசுர வித்தையை கற்பது கடினமல்ல. அதில் 2 சவால்கள் மட்டுமே இருந்தன. முதலாவது இயற்கை சாராம்ச சக்தி. இந்த ஆற்றலை ஒருவன் எவ்வளவு ஆழமாக புரிந்து கொள்கிறானோ அவ்வளவு வலிமையாக அந்த வித்தை இருக்கும். இரண்டாவது ஆன்ம சக்தி. அபாரமான ஆன்ம சக்தி இல்லை என்றால் இந்த வித்தையை செயல்படுத்தவே முடியாது. டாங்சென்னிடம் தற்போது ஆன்ம சக்தி அதிகமாக இருந்தது. ஆனால் இயற்கை சாராம்ச சக்தி அவரிடம் இல்லை. இருந்தபோதிலும் அவர் கவலைப்படவில்லை. இப்போது இல்லை என்றால் என்ன, விரைவில் அது எனக்கு கிடைத்துவிடும். 9 பெண்ட் அசுர கோஷ்டிக்குள் 9 பெண்ட் ஊற்று ஒன்று இருப்பதாக கேள்விப்பட்டேன். இந்த வித்தைக்கு தேவையான 9 சாராம்சங்களும் அந்த ஊற்றில் உள்ளன என்று அவர் கணக்கு போட்டார். அவர்கள் அசுரகோஷ்டி முற்றிலுமாக அவமானப்படுத்தப்பட்டுள்ளனர். நான் தாக்குதல் நடத்த இதுவே சரியான தருணம். டாங்சென்னின் இதழ்களில் ஒரு புன்னகை அரும்பியது. டாங் உயிங்கிடம் சில அறிவுறுத்தல்களை வழங்கினார். ஒருவேளை ஷின்ஹாங் தன்னை தேடி வந்தால் தான் தியானத்தில் இருப்பதாக சொல்லும்படி கூறினார். பிறகு தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு வான்வானை காண்பதற்காக மீண்டும் யமநகரத்திற்கு சென்றார். அங்கே அவர் விசாரித்தபோது அறிந்த விஷயங்கள் அவரை அதிர்ச்சியில் ஆழ்த்தின. தோல்விக்கு பிறகு 9 பெண்ட் அசுர கோஷ்டியின் புகழ் அதலபாதாளத்திற்கு சென்றிருந்தது. அவர்களின் வலிமையும் வெகுவாக குறைந்திருந்தது. அசுர வழியில் இருக்கும் தற்காப்பு வீரர்கள் கஷ்டப்படுபவர்களை உதவுவதில் சிறந்தவர்கள் அல்ல, மாறாக கீழே விழுந்தவர்களை எட்டி உதைப்பதில்தான் வல்லவர்கள். மற்றொரு அசுர கோஷ்டியான பனி அசுர கோஷ்டி 9 பெண்ட் அசுர கோஷ்டியை முற்றிலுமாக விழுங்குவதற்காக மிக விரைவாக தாக்குதலை தொடங்கியிருந்தது. இந்த நேரத்தில் 9 பெண்ட் அசுர கோஷ்டி பனி அசுர கோஷ்டியால் முற்றுகையிடப்பட்டிருந்தது. அதன் உயிர் ஒரு நூலிழையில் தொங்கிக் கொண்டிருந்தது. ஓ, அப்படியா விஷயம்? என்னுடையதாக வேண்டிய ஒன்றை தொட பனி அசுர கோஷ்டிக்கு எவ்வளவு தைரியம்! நான் சும்மா இருப்பேன் என்று அவர்கள் நினைக்கிறார்களா? டாங்சென் ஆத்திரத்தின் எல்லைக்கே சென்றார். தனக்கு சொந்தமாக வேண்டிய ஒன்றின் மீது ஆசைப்பட அவர்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது? பனி அசுர கோஷ்டிக்கு வாழ்நாள் முடிந்துவிட்டதா? அசுரவதை இளவரசனிடம் நமது படைகளை திரட்டச் சொல். நாம் 9 பெண்ட் அசுர கோஷ்டியை நோக்கிச் செல்கிறோம். உத்தரவு எஜமானரே. டாங்சென்னின் உத்தரவை பெற்றதும் அசுரவதை இளவரசன் உடனடியாக செயல்படத் தொடங்கினான். அசுர வழியில் இப்போது அவனது தலைமை மிக உயரத்தில் இருந்தது. அவன் தனது தலைமையின் கீழ் ஏராளமான பிறவி மேதைகளை திரட்டியிருந்தான். டாங்சென்னின் தலைமையில் அந்த குழு 9 பெண்ட் அசுர கோஷ்டியை நோக்கி புறப்பட்டது. 9 பெண்ட் அசுர கோஷ்டிக்குள் விரக்தி காற்று மண்டலம் முழுவதும் நிறைந்திருந்தது. டியான்சி தனது மார்பை பிடித்து கொண்டிருந்தான். அவனது வாயின் ஓரங்களில் இரத்தம் வழிந்தோடியது. அவனுக்கு பின்னால் ஏராளமான மூத்த தலைவர்கள் எரியும் கோபத்துடன் முறைத்து பார்த்து கொண்டிருந்தனர். பனி அசுர கோஷ்டியே, நீங்கள் எல்லை மீறிச் செல்கிறீர்கள். 9 பெண்ட் அசுர கோஷ்டி ஒருபோதும் பணியாது. தூய வெண்மை நிற பனி அசுர உடைகளை அணிந்த ஒரு இளைஞன் ஆணவத்துடன் கேலி செய்தான்.
ஷுரு வம்சத்தினர் உங்களை இரத்த ஆறு ஓடுமளவுக்கு வெட்டித் தள்ளிவிட்டார்கள். அசுர வழிக்கே நீங்கள் பெரும் அவமானத்தை தேடி தந்துவிட்டீர்கள். இனி உங்களால் என்ன பயன்? பேசாமல் பனி அசுர கோஷ்டியிடம் சரணடைய வேண்டியதுதானே? அது நடக்கவே நடக்காது பிங்கோ இளவரசனே. நீ ஒரு காலத்தில் எங்களை பார்த்து, நீ என் கைகளால் தோற்கடிக்கப்பட்டவன் என்று தியான்ஷி ஆத்திரத்தில் கர்ஜித்தான். இதைக் கேட்ட பிங்கோ இளவரசன் தலையை தூக்கி எள்ளி நகையாடினான். அது பழைய காலம். உன்னுடைய தற்போதைய நிலையில் இப்போது என்னுடன் உன்னால் போரிட முடியுமா என்று கேட்டபடி தனது கையை அசைத்து ஒரு பனிமூடுபனியை ஏவினான். தியான்ஷி தனது ஆன்மீக ஆற்றலை திரட்ட போராடி அதை தடுக்க முயன்றான். ஆனால் அந்த தாக்குதலின் வேகத்தில் அவன் நூற்றுக்கணக்கான ஜாங் தூரம் தூக்கி எறியப்பட்டு தரையில் விழுந்து இரத்தத்தை கக்கினான். தியான்ஷி, நீ ஒரு துரதிருஷ்டசாலி என்று கேலி செய்தான் பிங்கோ. பனி அசுர கோஷ்டியே, எங்களை எல்லை மீறி தூண்டாதீர்கள் என்று ஆதேசமாக கத்திக்கொண்டு நைன்பெண்ட் அசுர கோஷ்டியின் இரு மூத்த தலைவர்கள் முன்னோக்கி பாய்ந்தனர். அவர்களுக்கு போட்டியாக பனி அசுர கோஷ்டியிலிருந்தும் இரு தலைவர்கள் முன்னே வந்தனர். அடுத்த நொடி அந்த 4 உருவங்களும் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்டன. இவர்கள் ஒவ்வொருவரும் இன்னேட் பீக் நிலையை எட்டிய வல்லுநர்கள். அவர்களின் ஒவ்வொரு அசைவும் அதிரவைக்கும் ஆற்றலை கொண்டிருந்தது. நிறுத்துங்கள் என்ற இடிமுழக்கத்துடன் நைன்பெண்ட் அசுர கோஷ்டியின் தலைவர் வெளியே வந்தார். அவர் ஒரு சாவரின் நிலை வல்லுனர். அவரது பிரம்மாண்டமான ஆற்றல் அந்த பகுதி முழுவதும் பரவி சண்டையிட்டு கொண்டிருந்த அனைவரையும் அப்படியே உறைய வைத்தது. கிழட்டு முட்டாளே, ஒரு வழியாக வெளியே வர முடிவு செய்து விட்டாயா என்று பைத்தியக்காரத்தனமான சிரிப்புடன் பனி அசுர கோஷ்டியின் தலைவர் முன்னால் வந்தார். அவர்கள் இருவரின் கண்களும் சந்தித்தபோது காற்றில் நெருப்பு பொறிகள் பறப்பது போல தெரிந்தது. பனி அசுரனே, இதன் பொருள் என்ன? நாங்கள் ஒரு போரில் தோற்றிருக்கலாம், ஆனால் நைன்பெண்ட் அசுர கோஷ்டி நீ மிதித்து செல்வதற்கான இடமல்ல என்று நைன்பெண்ட் அசுர கோஷ்டி தலைவர் ஆவேசமாக கத்தினார். பனி அசுர கோஷ்டி தலைவரோ அமானுஷ்யமான அமைதியுடன் இருந்தார். விசேஷமாக ஒன்றுமில்லை. அசுர வழியின் விதிகளை பின்பற்றி ஒரு கோஷ்டி போர், அதாவது செக்ட் வாரை ஆரம்பிக்கிறேன். 3 சண்டைகள், அதில் 2இல் வெற்றி பெறுபவர்களுக்கே அதிகாரம். உங்களில் யாராவது ஒருவரால் பிங்மோ இளவரசனை தோற்கடிக்க முடிந்தால் நான் இப்போதே திரும்பிச் சென்று விடுவேன். மீண்டும் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன். பனி அசுரத் தலைவர் குரூரமாக புன்னகைத்தார். அவரது குரலில் வஞ்சம் வழிந்தது. ஆனால் நீங்கள் தோற்றால் நீங்கள் பனி அசுர கோஷ்டியிடம் தலைவணங்கி பணிய வேண்டும். அதற்கு மறுப்பு சொல்லக்கூடாது. நாங்கள் உன்னை கண்டு பயப்படுகிறோம் என்று நினைக்கிறாயா? உனக்கு சண்டை வேண்டுமானால் சண்டையிடுவோம் வா என்று நைன்பெண்ட் அசுர தலைவர் கர்ஜித்தார். நீ வலிமையானவன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் கோஷ்டியின் இளம் மேதைகள் அனைவரும் ஒரே போரில் துடைத்தெறியப்பட்டுவிட்டனர். இனி உங்கள் நைன்பெண்ட் அசுர கோஷ்டியால் எவ்வளவு காலம் தாக்கு பிடிக்க முடியும்? 10 ஆண்டுகளா அல்லது 50 ஆண்டுகளா? புதிய ரத்தம் பாயாமல் கோஷ்டியை தாங்கி பிடிக்க இளம் மேதைகள் இல்லாமல் இன்னும் எத்தனை காலத்திற்கு? உங்கள் கோஷ்டி அழிவதற்கு முன்னால் இது நடக்குமா? அல்லது எல்லா வேலைகளையும் உங்களைப் போன்ற பழைய படிமங்களே, ஓல்ட் ஃபாசில்ஸ்கள் காலத்திற்கும் சுமப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறீர்களா? அவனது இந்த வார்த்தைகள் நைன்பெண்ட் மூத்த தலைவர்களின் இதயங்களை நேரடியாக துளைத்தன. எந்த ஒரு கோஷ்டிக்கும் மிக முக்கியமானது எது? இயற்கையாகவே அது இளைய தலைமுறைதான். புதிய இரத்தமில்லாமல், மேதைகளான சீடர்கள் இல்லாமல் எவ்வளவு வலிமையான கோஷ்டியாக இருந்தாலும் அது வீழ்ச்சி அடைவது உறுதி. ஒருமுறை வீழ்ந்துவிட்டால் வளங்கள் குறையும். பிறகு மூத்த தலைவர்கள் என்ற பதவிக்கு என்ன மதிப்பிருக்கும்? இந்த உண்மையை உணர்ந்திருந்ததால்தான் பனியசுர கோஷ்டி தலைவர் அவ்வளவு நம்பிக்கையுடன் இருந்தார். அவளால் காத்திருக்க முடிந்தது. பனியசுர கோஷ்டிக்கு திறமையான சீடர்களுக்கு பற்றாக்குறை இல்லை. ஆனால் நைன்பெண்ட் அசுர கோஷ்டியிடமோ இப்போது எதுவுமே மிஞ்சவில்லை. அவர்களின் வலிமையான 9 அசுர மேதைகளில் இப்போது அரைவாசி உயிர் கொண்ட ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்கிறான். தங்களை தாங்கி பிடிக்க திறமையான சீடர்கள் இல்லை என்றால் அசுர வழியில் ஒரு கோஷ்டியால் ஒருபோதும் தழைத்தோங்க முடியாது. உயர்மட்ட வல்லுநர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் கட்டுப்பட்டிருந்தனர். அவர்கள் அவ்வளவு எளிதில் முன்னால் வந்து போரிட மாட்டார்கள். ஒவ்வொருவரும் எதற்காக போராடுகிறார்கள் என்றால் அது இளைய தலைமுறைக்காகத்தான். பனியசுர கோஷ்டி தலைவர் சரியாக இந்த பலவீனத்தை பிடித்துக் கொண்டார். நைன்பெண்ட் கோஷ்டியின் அந்த மரண அடியை இறுக்கமாக பற்றி கொண்டார். அசுர வழியில் விஸ்வாசம் என்பதெல்லாம் வெறும் வெற்று பேச்சு. வீழ்ச்சி என்பது உறுதியாக தெரிந்துவிட்டால் ஒரு காலத்தில் விஸ்வாசம் என்று சத்தியம் செய்த அதே மூத்த தலைவர்கள் மற்றவர்களை விட வேகமாக ஓடிவிடுவார்கள். இதில் சந்தேகமே வேண்டாம். யதார்த்தம் அவ்வளவு கொடூரமானது.
நைன் பெண்ட் அசுர கோஷ்டியால் இப்போது பனியசுர கோஷ்டிக்குச் சவால் விடக்கூடிய சில இளம் மேதைகளை உருவாக்க முடிந்தால் ஒழிய அவர்களுக்கு விடிவில்லை. ஆனால் ஐயோ, அங்கே எவருமே மிஞ்சவில்லை. அசுர கோஷ்டிகள் தங்கள் சீடர்களை வளர்ப்பது என்பது விஷப்பூச்சிகளை வளர்ப்பதைப் போன்றது. அவர்கள் ஒருவரை ஒருவர் கொன்று கொள்ளச் செய்து அதில் வலிமையானவனை தேர்ந்தெடுத்து எல்லா வளங்களையும் அவன் மீது கொட்டி வளர்ப்பார்கள். இது ஒரு விசித்திரமான சூழ்நிலைக்கு இட்டுச் சென்றது. அசுர கோஷ்டியின் மேதைகள் அதீத வலிமை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் சாதாரண சீடர்களோ மிகவும் பலவீனமாக இருப்பார்கள். பனியசுர இளவரசன் தனது கைகளை கட்டிக்கொண்டு இரத்தத்தை கக்கிக் கொண்டிருக்கும் டியான்ஷியை எள்ளி நகையாடும் புன்னகையுடன் முறைத்து பார்த்தான். வா டியான்ஷி, எனது 3 நகர்வுகளை மட்டும் தாக்குப்பிடி. நீயே வெற்றியாளன் என்று நான் அறிவிக்கிறேன். நீ? ஆத்திரமடைந்த டியான்ஷி எழப் போராடினான். ஆனால் அவன் நகர்ந்த அந்த நொடியே அவனது வாயிலிருந்து புதிய இரத்தம் பீரிட்டது. அவனால் போரிடவே முடியாது என்ற நிலை உருவானது. அந்த அசுரக் கடவுளின் ஆற்றலை வெளிப்படுத்தியதற்கான விலை. அந்த அசுரக் கடவுளின் சக்தியை வெளிப்படுத்தியதற்கான விலை அவர் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. நைன் பெண்ட் அசுர கோஷ்டி முற்றிலும் திக்கற்று நின்ற அந்த தருணத்தில் திடீரென்று ஒரு குரல் எதிரொலித்தது. நான் அசுர வத இளவரசன் டீமன் ஸ்லாட்டர் பிரின்ஸ் இங்கே இருக்கும்போது நைன் பெண்ட் அசுர கோஷ்டி மீது கை வைக்க யாருக்கு துணிச்சல் இருக்கிறது? ஒரு பெரும் ஆரவாரத்துடன் ஒரு குழு அந்த முதன்மை மண்டபத்திற்குள் அதிரடியாக புகுந்தது. அவர்களுக்கு தலைமை தாண்டி வந்தது வேறு யாருமல்ல, அசுர வத இளவரசனேதான். கைகளை முதுகுக்கு பின்னால் கட்டிக்கொண்டு ஆணவம் தெரிக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஆற்றலை அவன் வெளிப்படுத்தினான். பனி அசுர இளவரசனே, உனக்கு தைரியம் அதிகமாகிவிட்டது போலிருக்கிறதே. நைன் பெண்ட் அசுர கோஷ்டிக்கே சவால் விட துணிந்து விட்டாயா? அசுர வத இளவரசன் பனி அசுர இளவரசனை நோக்கி குளிர்ந்த பார்வையால் முறைத்தான். பனி அசுர இளவரசனின் முகத்தில் ஒருவித நடுக்கம் மின்னியது. ஏனெனில் அவன் ஏற்கனவே ஒருமுறை அசுர வத இளவரசனிடம் மோதி எந்தவிதமான இரக்கமும் இன்றி நசுக்கப்பட்டிருந்தான். அந்த சண்டை ரகசியமாக நடந்ததால் வெளியே தெரியவில்லை. இப்போது மீண்டும் அவனை நேருக்கு நேர் சந்தித்ததோடு பயம் ஏற்படுவது இயல்பானதுதான். அசுரவத இளவரசனே, நான் எனது திறமையை சோதிக்க நைன் பெண்ட் கோஷ்டிக்கு வந்தேன். இதில் உனக்கென்ன கவலை என்று கேட்டான் பனியசுர இளவரசன். எனக்கு ஒரு கவலையும் இல்லை, உன்னை எனக்கு பிடிக்கவில்லை, அவ்வளவுதான் என்று கூறி அசுரவத இளவரசன் பலமாக சிரித்தான். டாங் சென் அவனது ஆற்றலை 10,000 மடங்கு பெருக்கிய பிறகு அசுரவத இளவரசன் எவரிடமும் தோற்றதே இல்லை. அந்த மவதையில் அவன் இப்போது கட்டுக்கடங்காத ஆணவத்துடன் நடந்து கொண்டான். பனி அசுர கோஷ்டி தலைவரின் முகம் இருண்டது. சிறுவனே, நீ சண்டைக்கு தேடி வந்திருந்தால் அதற்கு உனக்கு இன்னும் தகுதி போதாது என்று அவர் சொன்ன மாத்திரத்தில் வானத்திலிருந்து ஒரு பயங்கரமான ஆற்றல் கீழே இறங்கியது. அப்படியானால் எனக்காவது தகுதி இருக்கிறதா? அத்தியாயம் 175. நாம் ஒத்துழைப்போம். ஸ்டோன் வம்சத்தை வீழ்த்த நான் உதவுகிறேன். ஒரு நீண்ட சிரிப்பு காற்றில் எதிரொலிக்க அதிகாரம் மிக்க ஒரு உருவம் வானத்திலிருந்து இறங்கி அந்த மண்டபத்தில் பலமாக தரையிறங்கியது. அவர்களின் கால்கள் தரையை தொட்ட அந்த நொடியில் ஒரு பயங்கரமான ஆற்றல் அலை அங்கிருந்து வெடித்து பரவியது. நைன் பெண்ட் தலைவர் ஜூக்கு மற்றும் பனி அசுர தலைவர் பிங்மோ ஆகிய இருவருமே அந்த வேகத்தில் டஜன் கணக்கான அடிகள் பின்னோக்கி தள்ளப்பட்டனர். அவர்களின் முகங்கள் வெளிரிப்போன. அசுர வழியில் இவ்வளவு பிரம்மாண்டமான ஆற்றலை கொண்ட ஒருவரை பார்ப்பது மிகவும் அரிதானது. குவோதுவோ துவான் ஃபாஷன். பிங்மோவின் முகம் பயத்தில் மாறியது. தனது கெட்ட நேரத்தை நினைத்து அவன் உள்ளுக்குள் சபித்துக் கொண்டான். அங்கே வந்திறங்கிய அந்த நபர், அங்கே வந்திருந்தது வேறு யாருமல்ல, அசுர வழியின் புகழ்பெற்ற சாகுபடி வீரர்களில் ஒருவரான குவோ டுவோ துவான் ஃபேங்ஷன். இந்த மனிதன் கணிக்க முடியாத ஒரு சுபாவம் கொண்டவர், எப்போதும் தனித்தே பயணிப்பவர். ஆனாலும் அவரது வலிமை அபத்தமான வகையில் பயங்கரமானது. எவருமே அவரை சீண்ட துணிந்ததில்லை. ஆனால் துவான் ஃபேங்ஷன் ஏன் திடீரென ஜுகு கோஷ்டியில் தோன்றினார் என்பதுதான் பிங்மோவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. குவோ டுவோ துவான் ஃபேங்ஷனுக்கும் ஜுகு கோஷ்டிக்கும் இடையே ஏதேனும் மறைமுக தொடர்பு இருக்குமோ? இந்த கோஷ்டியை இப்போது நான் பாதுகாக்கிறேன், இங்கிருந்து ஓடிவிடுங்கள். துவான் ஃபேங்ஷன் தனது கையை அலட்சியமாக அசைத்து மிகுந்த பொறுமையின்மையுடன் பேசினார். உண்மையில் அவர் டாங் சென்னால் இங்கே வரவழைக்கப்பட்டார். டாங் சென் என்ன மாதிரியான திட்டத்தை போடுகிறார் என்பது அவருக்கு துல்லியமாக தெரியாவிட்டாலும் டாங் சென் ஸ்டோன் வம்சத்தின் உறுப்பினர்கள் பலரை கொன்றார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் இங்கே வந்திருந்தார். என்ன சொன்னீர்கள்? பிங்மோ கோஷ்டி தலைவரின் வாயில் கசப்பு மட்டுமே மிஞ்சினது. துவான் ஃபேங்ஷன் எந்த விதிகளையும் மதிக்காதவர். அவரை ஆத்திரப்படுத்துவது நல்ல முடிவை தராது. ஒருவேளை அவரும் ஜுகு கோஷ்டியை கைப்பற்ற ஆசைப்படுகிறாரா?
அதே சமயம் ஜுகு கோஷ்டியின் தலைவரே முற்றிலும் குழப்பத்தில் இருந்தார். துவான் ஃபேங்ஷனுடன் தங்களுக்கு ஏதேனும் தொடர்பு இருந்ததாக அவரால் நினைவு கூற முடியவில்லை. ஒருவேளை தங்களது மூதாதையர் ஜுகுவிற்கு இவரை தெரிந்திருக்குமோ? அதுவும் அர்த்தமற்றதாக தோன்றியது. இத்தனை ஆண்டுகளாக துவான் ஃபேங்ஷன் ஒருமுறை கூட ஜுகு கோஷ்டியில் கால் வைத்ததே இல்லை. விசித்திரமான துவான் ஃபேங்ஷன் அவர்களே, நான் அசுர வழியின் விதிகளின்படிதான் ஜுகு கோஷ்டிக்கு சவால் விடுகிறேன். நீங்கள் கூட அந்த விதிகளை மீற முடியாது. நீங்கள் மீறினால் நான் நேரடியாக ஷியோமிங் மஹால் அமைப்பிடம் முறையிடுவேன். ஷியோமிங் மஹால் அசுர உலகத்தின் உச்சக்கட்ட அதிகாரங்களில் ஒன்று. அதன் தலைவர் ஷியோமிங் காங் அசுர வழியின் ஒரு புகழ்பெற்ற புராண வீரர். அவரது வலிமை அளவிட முடியாதது மற்றும் பயங்கரமானது. அவரிடம் எவராலும் 3 நகர்வுகள் கூட தாக்கு பிடிக்க முடியாது. ஷியோமிங் காங் அதிகாரம் வாய்ந்தவராக இருந்தாலும் விதிகளை மிக கடுமையாக பின்பற்றுபவர். யாராவது ஒரு அசுர வழி வீரர் பொறுப்பற்ற முறையில் விதிகளை மீறினால் அவர் தயக்கமின்றி அவர்களை கொன்றுவிடுவார். ஷியோமிங் மஹால் என்ற ஒன்று இருந்ததால்தான் குழப்பமான அசுர உலகத்தில் ஒருவித ஸ்திரத்தன்மை நீடித்தது. இல்லையென்றால் அசுர வழி வீரர்களின் சுபாவத்திற்கு அங்கே முழுமையான அராஜகம் தாண்டவமாடியிருக்கும்.